ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியோட அழகை தான் நம்ம ரசிக்க போகிறோம். அதோட முதல் கட்டமாக நம்ம சூரிய உதயம் பார்க்க போகிறோம். இந்தியாவின் தென் முனையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் மூணும் கலக்கக்கூடிய இடத்துல தொடுவானத்திலிருந்து சூரியன் உதயமாகுவதை நாம் பார்க்க முடியும். பல டூரிஸ்டுகள் இதை ரொம்ப விரும்பி அதிகாலையில் எழுந்து அந்த நிகழ்வை பார்க்குறதுக்காக காத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அவங்கெல்லாம் அந்த சூரியன் உதயமாகிற அந்த நிகழ்வை ஃபோட்டோகிராஃபில் படம் பிடிக்க விரும்புகிறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஓவியர் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு அது. அதை தான் நாமளும் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சூரியன் உதயமாகும்போது வானத்தில் பல வண்ணங்கள் பிரதிபலிக்கிறத உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, அது மட்டும் இல்லாமல் லைட்டான பிங்க் ஷேடு, எல்லா கலருமே அந்த சூரிய உதயத்தின் போது வானத்தில் பிரதிபலிக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நிகழ்வை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தபடியாக விவேகானந்தர் பாறைக்கு தான் நம்ம போகிறோம். 1892 விவேகானந்தர் இந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்திருக்காரு. அப்போ அவருக்குள்ள ஒரு ஆன்மீக உணர்வும் தத்துவ உணர்வும் ஏற்பட்டு தான், அதனால அவர் இந்த பாறையை ரொம்ப விரும்பி இங்கே தியானம் செய்திருக்காரு. அவருடைய நினைவாக இங்கே ஒரு மெமோரியல் ஹால் கட்டியிருக்காங்க. அது நம்ம டூரிஸ்ட் போய் பார்க்கறதுக்கும் அங்கே நம்ம அமர்ந்து ஒரு தியானம் செய்யும் போது நமக்கும் ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாறை கடற்கரையிலேருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சின்ன தீவா இருக்கிறதுனால நம்ம ஒரு போட்ல அல்லது ஃபெரியில தான் அந்த இடத்துக்கு நம்ம போறோம். போய் நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. சுற்றிலும் உள்ள கடல் காட்சிகளும் அங்கே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ அதை ரசிச்சதுக்கு அப்புறமா நம்ம அங்கிருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற கடல் கண்ணாடி பாலம் வழியா நம்ம திருவள்ளுவர் சிலை நோக்கி நடக்கிறோம். ஸோ திருவள்ளுவர் சிலையை பார்க்க போறது வழி நமக்கு ரொம்ப அட்வென்ச்சரபுளா, ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கு. ஸோ அந்த கண்ணாடி பாலத்து வழியா நம்ம கடற்கரை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலை நோக்கி நம்ம செல்றோம். திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா 133 அடி, அதிகாரத்தை குடிக்கிற வகையில 133 அடி உயரத்துல அந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 38 அடிக்கு உயரத்துல தான் அந்த 133 அடி சிலையை நிர்மாணிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிலையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இது ஒரு அருமையான ஒரு சுற்றுப்பயணமா நமக்கு அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.